ராதே கிருஷ்ணா. அழகான திருமண்டங்குடி நம்ம தொண்டரடிப்புடியாழ்வாருடைய அவதார ஸ்தலம் இதுதான். இங்கே தொண்டரடிப்புடியாழ்வாருடைய நந்தவனம், அழகான ஒரு திருக்கோவில். இப்போ தான் மகா சம்ரோக்ஷணம் எல்லாம் ஆயிருக்கு. நீங்கள் கபிஸ்தலம், உள்ளம்பூதங்குடி, ஆதனூர் இங்கெல்லாம் வரலாம், கட்டாயம் வந்து பார்க்கணும். நம்ம தொண்டரடிப்புடியாழ்வாருடைய அவதார ஸ்தலம், ரொம்ப விசேஷமான ஒரு சந்நிதி. இன்றைக்கி ஜம்முன்னு இதெல்லாம் தயார் பண்ணிட்டா. ஒரு காலத்தில் ரொம்ப பாழ்பட்டு கிடந்தது. இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து ஜோராக நன்னா ஆயாச்சு. ரங்கநாதன் ரங்கநாயகியினுடைய சந்நிதி ரொம்ப விசேஷமாக இந்த இடத்துல தாயார் சந்நிதி. இங்கே உள்ளுக்குள்ளேயே பகவான் ரங்கநாதன், அப்புறமா இந்த பக்கமாக தொண்டரடிப்புடியாழ்வாருடைய சந்நிதி. மார்கழி கேட்டை தான் அவருடைய அவதாரம். இதோ அழகான தாயார் ரங்கநாயகி தாயார். கட்டாயம் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு கோவில். அமைதியாக இருக்கும். தொண்டரடிப்புடியாழ்வார் தான் நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுக்கு பூமாலையும் சாத்தினார், பாமாலையும் சாத்தினார். இருமாலை ஈந்தேனும் தொண்டரடிப்புடியாழ்வார் போலே அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லுவார். பகவானுக்கு இங்கேருந்து இருந்தால் இந்த ஊரெல்லாம் விட்டுட்டு நேராக ஸ்ரீரங்கத்தில் போய் ஸ்ரீரங்கத்தில் நந்தவனம் அமைச்சு பகவானுக்கு விசேஷமாக நந்தவன கைங்கரியம் பண்ணார். அழகாக அந்த இடத்துல தொண்டரடிப்புடியாழ்வார், அவரோட ஊர். ஜோரான கிருஷ்ணனுடைய பின்னை மரம். இந்த இடத்துலாம் ஒரு காலத்தில் முள்ளுக்காடாக இருந்து இப்போ நிறைய எடுத்து அழகாக பண்ணியாச்சு. கட்டாயம் சேவிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் இந்த தொண்டரடிப்புடியாழ்வாருடைய திருமண்டங்குடி. ஒரு அழகாக ஆஞ்சநேய சுவாமி, மயிலும் குயிலும் வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலைன்னு ஆழ்வார் சொல்வார் இல்லையா? அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அழகான அபிமான ஸ்தலம் தொண்டரடிப்புடியாழ்வாருடைய அவதார ஸ்தலம். ராதே கிருஷ்ணா. கட்டாயம் வந்து சேவிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம். ராதே கிருஷ்ணா.